நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்துக்கிறியா? அழகா ஹீரோ மாதிரி இருக்கிறியா? ஹீரோவா? சரி சொல்லு. அதனால முதல் வணக்கம் உங்களுக்குங்க. ஆகட்டும். அதனால இந்த சபையின் முன்பாக வந்திருக்கூடிய ஆசாமி என் பேர் என் விளக்கம் வந்து அது சமாச்சாரம். ஆறா டப்பா மரியாதை காட்டுப்படும். ஏண்டா கால ஓய் ஆறா கூத்துக்கு வா ஆடு இதோட விட்டுடு. வீட்டு வரைக்கும் அங்கெல்லாம் வர வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. நாங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிடுவோம். என்னடா இந்த கூத்துல மோசம் பண்ணி எடுத்து பார்த்து வீட்டை மொத்தமா தான் சொல்றான். அவன் மொத்தமா தான் கூப்பிடணும். யாரு யார மோசம் பண்ணி எடுத்து போறாங்க? யார கூப்பிடுவீங்க? அது இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப நேரம் வந்தா சொல்லுவேன். ஏன் என்ன அடிக்க ஓடியாரியா? இல்ல நான் எவ்வளவு மரியாதையா ரீசெண்டா இருக்கிறீங்களா படிச்சும் போல தெரியுது. முதல்ல சபையின் முன்ன வந்திருக்கிறியா அப்படின்ட்டு உனக்கு நான் அழகா வணக்கம் வச்சேன். ஆமா டப்பா தகரம் இதெல்லாம் நான் உன்ன என்னன்னு கோஷம் டப்பான்னு கோஷம் ஆறா டப்பா கைது ஆறாப்பா. ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் காலம் மாறி போச்சு, கழிவுக மாறி போச்சு, ஆளே மாறி போட்டான். இப்போ சரிதா பெத்தாத்தா பக்கத்துல டீசென்டா இல்லைன்னா கூட எங்க அம்மா இல்லன்ட்டு போடுவான். அந்த மாதிரி காலத்துக்கு வந்துட்டு இப்ப யாரா இருந்தாலும் இப்படி இல்லன்னா கூட பிறந்தவங்க கூட அண்ணன் இல்லன்ட்டு போடுவான். வசதி வாய்ப்பு இருக்கணும், அழகா இருக்கணும், டீசென்டா இருக்கணும், அர்த்தமா இருக்கணும். ஒரு காலத்துல யாரு எது இல்லனாலும் பரவாயில்ல, ஊருக்கு புதுசா வந்துட்டா ஆறாப்பா எந்த ஊரு உட்காரு தண்ணி சாப்பிடு அப்படின்னு காலம் இருந்துச்சு. அது அப்ப யாரு டப்பான்னு கேட்டது அந்த நாள். அதனால இப்ப நீ யாரா டப்பான்னு சொல்ற? டப்பான்னு சொல்லடா கைத யாராப்பான்னு தான் கேட்டான். தின்ன வச்சு வீடு கட்டின காலம் அந்த காலம். அக்காலம் போறோம் யாராவது ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. தின்ன வச்சு கட்டின காலம் அக்காலம். வரவும் போறவெல்லாம் வந்துட்டு உட்காந்துட்டு பாத்துக்கடா உட்காந்து இழப்பாடுறதுக்கு. இப்ப கேட்ட காலமா அதுக்குமே உனக்கு மேலையா அந்த காலம். இப்ப வாசுபடிக்கு வெளியவே 10 கிலோ 10 அடிக்கு அண்ணாட தான் நிக்கணும். சொந்தக்காரனா இருந்தா கூட காலிங் பெல் அடிச்சு அவன் என்னைக்கு வந்து திறக்கிறானோ அன்னைக்குதான் நம்மளே வீட்டு உள்ள போக வேண்டியதாகுது. இந்த காலம் நம்ம நல்லவனா இருந்தா தானே டக்குன்னு வீட்டு உள்ள சாப்பாங்க. இல்ல நம்ம தான் ஐயோ அப்படி சபையின் முன்பாக வந்த ஆள் விருத்தாங்க யாரு யாருக்கு பிறந்த அப்பா எத்தனை பேரு மொத்தம் எத்தனை எல்லாத்தையும் லைனா சொல்லு நான் பாக்குறேன். ஆத்தா ஒருத்தி ரைட்டு அப்ப எத்தனை பேருன்னா அப்ப அப்படி இல்ல கோச்சுக்காத. இல்ல நான் இதுக்கெல்லாம் நான் எப்பவுமே நான் கோச்சது கிடையாது. நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா எனக்கு ஒரு அம்மா 3 அப்பா. பாத்தியா நான் இதுக்குதான் எத்தனை விட வச்சிருக்கேன். ஏன் சொல்றேன்னா இரு நான் முதல்ல சொல்லி போடுறேன். இப்ப எங்க ஆத்தால முடியாது. அது எங்க அப்பா கல்யாணம் முடிச்சு எங்க அப்பாவோட இருந்துச்சு. உங்க ஆத்தா சாமார்த்திய 10-15 கூட கட்டி இருக்கலாம். நானா வேணா என்ன போறேன். ஏன்னா நீ நல்லவன் கூட கூடாதான் உனக்கு நல்ல புத்தி இருக்கும். நீ பலாப்படுற கூட பலாப்பட புத்தி இருக்கும். ஒரு அம்மா 3 அப்பான்னா எங்க அப்பா பெரிய அப்பா சித்தப்பா எங்க அப்பா கூட 3 பேர் எங்க அம்மா. இது தெரியாத அம்மா எச்சிக்கு 3 பேர் 4 பேரா வச்சிருப்பாங்க. நீ அது என்ன பண்ணா எங்க அப்பா கூட பிறந்தவங்க 3 பேரு சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லணும். நீ சொல்லுது ஓடியாந்து எங்க அம்மா 1 எங்க அப்பா 3 யாரு கண்டா எங்க அப்பா பெரிய அப்பா சித்தப்பா